வெரி குட் மார்னிங் டு ஆல். உங்களுக்காக இன்னிலேருந்து நம்ம ஒரு புது சர்வீஸ் ஆரம்பிக்கலாம். அந்த சர்வீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா, தினம் ஒரு வெப்சைட், டெய்லி ஒன் வெப்சைட் அப்படிங்கிறது. இந்த சர்வீஸோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, முக்கியமான வெப்சைட்ஸு, அதாவது ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டு அல்லது ஒரு பொதுவான ஒரு நபர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வெப்சைட்ஸ் எல்லாம் டெய்லி ஒரு வெப்சைட்ஸாக அப்டேட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த நம்முடைய டேலி சீனிவாசன் அப்படிங்கிற தொலைக்காட்சியை நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். ரைட்டு. இன்னைக்கு நாம அந்த இதில் முதலாவதாக பார்க்க போகிறது எம்சிஏ அப்படிங்கிற ஒரு வெப்சைட். எம்சிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. அந்த எம்சிஏ வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு எம்சிஏ அப்படின்னு நீங்கள் போட்டாலே போதுங்க, உங்களுக்கு அந்த மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இதை வந்து பொதுவாக எம்சிஏ 21 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 21க்கு என்ன ரீசன் தெரியல. ஒரு கால் 21st செஞ்சுரியில் ஆரம்பிச்சதுனால 21 சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு. சார், இந்த வெப்சைட்னால நமக்கு என்ன சார் பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸோட வெப்சைட்டை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பர்சன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் இருக்கு? பர்சன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம். இண்டிவிஜுவல், இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, லிமிட்டெடு கம்பெனிஸு. லிமிட்டெடு கம்பெனிஸ்லேயே நிறைய இருக்குது. செக்ஷன் 30 கம்பெனி, செக்ஷன் 25 கம்பெனிஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. செக்ஷன் 12 கம்பெனிஸு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, இது இருக்குது. ரைட்டா? பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்கா? இண்டிவிஜுவல், அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் இண்டிவிஜுவல்ஸு, இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, அடுத்தது கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், எல்எல்பி, கம்பெனிஸு, ட்ரஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் பார்வையில் இத்தனை பேர் இருக்காங்க. பர்சன் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்கவுங்க சம்பாதிக்கிற வருமானத்துக்கு அவங்கவுங்க இன்கம் டேக்ஸு காட்டணும். இதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது யாரு? இண்டிவிஜுவல்ங்கிறது நீங்கள், நான், உங்களை மாதிரி, ரைட்டா? நம்மளை மாதிரி ஆட்கள் இண்டிவிஜுவல். நாம் என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதிக்கிற பணத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம், ரைட்டா? நாம் கடன் கட்டிப்போம், ரைட்? ஓகே. இப்போ அஷ்யூம் பண்ணிங்க, எதுக்காக இந்த எம்சிஏ அப்படிங்கிற வெப்சைட் ஏன் வந்தது அப்படிங்கிற கான்செப்டுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இப்போ இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன். வர்ற லாபங்கள் ஏதாவது வந்ததுன்னா என்டையர் ப்ராஃபிட்டும் எனக்கு தான் சொந்தம். நான் யார்கிட்டையாவது கொண்டு போய் கணக்கு காட்டணுமா? எக்ஸப்ட் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸு, வேறு யார்கிட்டையாவது காட்டணுமா? ஆடிட்டர்கிட்ட காட்டலாம், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸை காட்டலாம், அதோட முடிவு போச்சு. எனக்குன்னு பார்ட்னர் யாரும் கிடையாது. நான் யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு தான், எவ்வளோ லாஸ் வந்தாலும் எனக்கு தான். அஷ்யூம் பண்ணிங்க, நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். அந்த மளிகை கடையில் நான் வந்து எனக்கு லாபம் வரும் அப்படின்னு நினச்சி நான் ஆரம்பித்தேன். கடை ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு 5 lakhs வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs. நான் கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணுறேன். கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 lakhs வந்துடுச்சு. கடன் எவ்வளோ வந்துருச்சு எனக்கு? 7 lakhs. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 5 lakhs. என்னோட கடன் எவ்வளவு? கிரெடிட் லைபிலிட்டி 7 lakhs. நான் நினச்ச மாதிரி வியாபாரம் ஓடவே இல்லை.
கடை வந்து மெயின்ல இல்லை, ஓரமாக இருந்தது, வியாபாரம் ஒன்றுமே இல்லை. என்கிட்ட இப்போ இருக்கிற அசட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு 3 lakhs இருக்குது. அதாவது மளிகை பொருள். எந்த ஒரு கடையும் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மளிகை பொருள் நம்ம வாங்கின வரைக்கும் போகாது. ரைட்டா? சில ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகிருக்கும், ரிட்டர்ன் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயம். அப்போ 7 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, 3 லட்ச ரூபாய் தான் என்கிட்ட அசட். அப்படின்னா பாக்கி இருக்கிற 4 லட்ச ரூபாய் கடனை நான் வந்து செட்டில் பண்ணாமல் போக முடியுமா? போக முடியாது. அப்போ இந்த 4 லட்ச ரூபாய் கடனை நான் என்ன பண்ணணும்? இந்த 4 லட்ச ரூபாய் கடனை நான் வந்து என்னுடைய சொந்த சொத்துல இருந்து கொடுக்கணும். ரைட்டா? இது வந்து இண்டிவிஜுவலுடைய பொசிஷன். ரைட்டா? என்னுடைய லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைபிலிட்டி வந்து என்ன? லைபிலிட்டி ஸ்டேட்டஸ். என்னுடைய லைபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன? அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் அப்படின்னா என்ன? அதாவது கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய கடனை ஒழுங்காக கொடுக்கணும். அப்படி கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா நம்ம சொந்த சொத்தையும் இழக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னுடைய லைபிலிட்டி. இதே பொசிஷன் தான் ஹெச்இஎஃப்க்கும். ஹெச்இஎஃப்க்கும் இதே பொசிஷன் தான். ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குன்னு வச்சுருக்கேன். பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இப்போ இண்டிவிஜுவலில் நான் மாத்திரம்தான் லைபிலிட்டி ஷேர் பண்ணுவேன். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு லாஸ் ஏற்பட்டதுன்னா ஷேர் பண்ணுவோம். இதே ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னாக்க பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு என்ன? அன்லிமிட்டட் லைபிலிட்டிஸு அல்லது லிமிட்டட் லைபிலிட்டிஸ் பை பார்ட்னர் அப்படின்றது எனிகாவ் யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த சொத்தை கொடுத்து தான் அந்த கடனை செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக அன்லிமிட்டட் தான், யாரோ ஒரு பார்ட்னர் தருவது. ரைட்டா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தட் கான்செப்ட் இஸ் டிஃபரெண்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி இஸ் லிமிட்டட். ஓகேவா? லைபிலிட்டி லிமிட்டட். ட்ரஸ்ட்டு இந்த கான்செப்ட் நாட் அப்ளிகபிள் ட்ரஸ்ட்டுக்கு. ரைட்டா? பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அதுவும் வந்து அன்லிமிட்டட் தான். லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட். ஓகேவா? பட் லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி. இது என்ன சார்? என்னுடைய லைபிலிட்டி இஸ் லிமிட்டட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால்ட் லிமிட்டட் லைபிலிட்டி? இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கேஸ்லாம் நம்மளுடைய லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட். பட் லிமிட்டட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்ததுன்னா, சப்போஸ் உங்களுடைய கம்பெனி பார்ட்னர்ஷிப் கம்பெனி லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னாக்க யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். அதே மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யுவர் லைபிலிட்டி இஸ் லிமிட்டட். ஸோ தட் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். எந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா எம்சிஏ வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? எம்சிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனிஸ் அஃபேர்ஸில் நீங்கள் சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியோ அல்லது ஒரு லிமிடெட் கம்பெனியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி வித் லிமிடெட் லைபிலிட்டி. பார்ட்னர்ஷிப் கம்பெனியை பொதுவாக ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. லிமிட்டட் லைபிலிட்டி, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு நம்ம பொதுவாக ரெண்டாக பிரிக்கணும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனி அன்லிமிட்டட் லைபிலிட்டினா நீங்கள் மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸில் பதிவு பண்ண வேண்டாம், யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டாம். சப்போஸ் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து வித் லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னா எல்எல்பியாக இருக்கும்போது அந்த கம்பெனியை நீங்கள் என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஷிப் கம்பெனியும் மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸில் பதிவு பண்ணணும். அதே மாதிரி கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆகட்டும், பப்ளிக் லிமிடெட் ஆகட்டும், செக்ஷன் 25 கம்பெனிஸ் ஆகட்டும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அந்த எம்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். ஏன் சார் பதிவு பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுடைய லைபிலிட்டி இஸ் லிமிட்டட். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா யுவர் லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட். அன்லிமிட்டட்னா உங்கள் சொந்த சொத்தை கடன்காரன் பிடிக்கும் போடுவான், பிரச்சனை கிடையாது, கடன்காரனுக்கு போக வேண்டிய அமௌண்ட் போயிடும். இதுவே ஒரு கம்பெனியாவோ ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாவோ நீ ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யுவர் லைபிலிட்டி இஸ் லிமிட்டட். அதாவது உன்னுடைய அமௌண்ட், நீ திருப்பி தரக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ஒவ்வொரு மெம்பரும் அவனுடைய ஷேர் கேபிட்டல் அளவுக்கு தான் அவன் பணம் திருப்பி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்டையர் 10,000 நான் பெய்டு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக அதில் உரிமையாளர் இருந்தால் கூட அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய லைபிலிட்டிக்கு என்னுடைய சொந்த சொத்துலேருந்து நான் எதுவும் தர வேண்டாம். இதுதான் வந்து லைபிலிட்டி. அதனால என்ன சார் ஆகும்? அசியூம் பண்ணிங்க ஒரு டைரக்டர் இருக்காரு,
அவர் வந்து ஃப்ராட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எய்மோட ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. பப்ளிக்ல ஷேர் இஷ்யூ பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்றாரு. அமௌண்ட் கலெக்ட் பண்ணி என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் பிசினஸ் நல்லா ரன் பண்ணி டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாரு. ஒரு 7 ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற ஃபண்டெல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாரு, தனியா இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனிக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த கம்பெனியை ஒன்றும் இல்லாம ஆக்கி இதை வந்து க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த கம்பெனில இருந்த அசெட்லாம் இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த மீன் டைம் இப்ப இந்த ஆரம்பிச்ச இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டு தானே அவர் தன்னோட இன்னொரு கம்பெனிக்கு டைவெர்ட் பண்ணிட்டாரு. இந்த கம்பெனி லாஸ் ஆயிடும். லாஸ் ஆயிடுச்சு. இந்த கம்பெனில கடன்காரன் இருக்கும். அந்த கடன்காரனுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். ஓகேவா? கடன்காரனுக்குலாம் என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். அந்த மாதிரி செட்டில் பண்ணும்போது இவர் பாட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோ. இவர் பாட்டுக்கு இந்த மாதிரி கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. கம்பெனிக்கு வந்து பார்த்தா அசட்டே இருக்காது. கம்பெனியில் கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி இருக்கும். அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடிக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். பாக்கி இருக்கிற 9 கோடியில் 5 கோடி இவர் சொந்த கம்பெனிக்கு கொடுத்துருப்பாரு. மேலே லாஸே ஒரு 4 கோடி இருக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த கம்பெனியில் உண்மையிலேயே இழப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இழப்பு இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. அவர் தன்னுடைய அக்கௌண்ட்ஸை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஷேர் ஹோல்டர் யாராவது இந்த கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்ஸ் உள்ள வந்து பார்க்க முடியுமா? நான் வந்து ஒரு அசோக் லேலண்ட் லிமிடெட் அல்லது ஒரு இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேர் வாங்கியிருக்கேன். நான் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறதுனால என் ஷேர் சர்டிஃபிகேட் போயிட்டு நான் வந்து ரிலையன்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை காட்டுங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் நான் பார்க்கணும், இந்த கம்பெனிக்கு நானும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அப்படின்னா காட்டுவான், நான் காட்டுவேன். அப்போ என் பணம் அவன் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவன் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணிட்டு லாபம் சம்பாதிச்சா எனக்கு கொடுக்க போகிறான். ஓகே, நஷ்டம் வந்ததுன்னா என்கிட்ட வந்து கேட்க போகிறான் அப்படின்னு. அப்போ அந்த நஷ்டத்தை வந்து எதனால ஏற்பட்டது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கமா வேண்டாம். ஏன்னா என் பணம் போயிடுச்சுல. அப்ப என்னால பார்க்க முடியாது. அப்ப என் சார்பா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படும். என் சார்பா இவன் அக்கௌண்ட்ஸை பக்காவா தான் பண்ணிட்டு இருந்திருக்கான், இந்த நிறுவனம் முறையா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புற மாதிரி எனக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுது இல்லையா? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ். ஓகேவா? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் யாரு? மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ். இந்த எம்சிஏங்கிறது யார் அப்படின்னா, இவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு அங்கம், ஒரு பார்ட்டு. அவன் என்ன பண்றான், இந்த மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று போட்டு அதுல அந்த கம்பெனி தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுல கேட்டா, இந்த கூகுள்ல போயிட்டு நீங்க இந்த மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியில பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரியும். என்ன மாதிரி டீட்டெயில் தெரியும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த எம்சிஏங்கிற வெப்சைட்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டேட்டா அப்படின்னு இருக்கும். இந்த எம்சிஏ சர்வீஸ் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுங்க, அதுல வந்து வியூ ஆர் கம்பெனி அல்லது மாஸ்டர் டேட்டா அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு நீங்க அந்த எந்த ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த கம்பெனில யார் இருக்கா, என்ன இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனியோட டீட்டெயில் பார்க்குறேன். நான் ஆப்டஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனில நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த கம்பெனி நல்ல ஒர்த்தபிளா இருக்கா, என்ன இதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியோடைய ஒரு 5 எழுத்து போடணுங்க. 5 எழுத்து இந்த கம்பெனி நேம்ல போயிட்டு 5 எழுத்து போட்டு நீங்க சர்ச் அப்படின்னு கொடுத்தா ஆப்டஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆப்டஸ்ல எத்தனை கம்பெனி கொடுப்பாங்க, அதுல நான் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கம்பெனியை நான் வந்து என்ன பண்ணலாம், செலவு பண்ணிக்கலாம். ஆப்டஸ் ஃபைனான்ஸ் இருக்கா பாருங்க, ஆப்டஸ் என்டர்பிரைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று தான் இருக்கு. ஆப்டஸ் பாஸ்னஸ் எல்எல்சி, சரி, ஆப்டஸ் பிஸ்னஸ் அட்வைசர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி பற்றி அந்த டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய இந்த நம்பருக்கு பேர் என்னன்னா சிம் நம்பர் அப்படிங்கிறது, கம்பெனி இன்ஃபர்மேஷன் நம்பர் அப்படிங்கிறது. இந்த சிம் நம்பர் யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா எம்சிஏ வெப்சைட்டு இவங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து போயிட்டு நீங்கள் இந்த கேப்சாவை கொடுத்தாக்க PASMAL அப்படிங்கிற கேப்சாவை கொடுத்தாக்க என்ன ஆகும், அந்த கம்பெனியோடைய ஃபுல் டீட்டெயில் வரும். அந்த கம்பெனி வந்து கம்பெனியோட நேம் என்ன, அந்த கம்பெனியோடைய அட்ரஸ்ஸு, ROC, எப்போ ஆரம்பித்தாங்க, அதோட ஷேர் கேபிட்டல் என்ன, கம்பெனி எங்கே இருக்குது, இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் யார், கடைசியாக எப்போ வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கிடைக்குங்க. டேட் ஆஃப் லாஸ்ட் ஏஜிஎம், எப்போ வந்து எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணாங்க, பேலன்ஸ் ஷீட் எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு இல்லாமல் இந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டு PNL பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு சர்டன் சார்ஜஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம். அதோட மாத்திரம் இல்லாமல் எம்சிஏ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஆதரைசேஷன் டீட்டெயில், இந்த கம்பெனி ஏதாவது கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆதரைசேஷன் டீட்டெயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆதரைஸ் சிக்னேச்சர்னா இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒன்றுங்க, நமக்கு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸல்லையோ வேர்டுலையோ 2 விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த எம்சிஏ வெப்சைட்டில் இந்த கம்பெனிஸ் ஆர் எல்எல்பி ரிஜிஸ்டர்ட் இன் லாஸ்ட் 30 days அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டாங்க. இதை கிளிக் பண்ணால் இந்தியா அளவில் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மூலமோ அல்லது கம்பெனிஸோ கடைசி 30 நாளில் எந்தெந்த கம்பெனிலாம் பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலு அதை கிளிக் பண்ண வேகத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைலில் கிடைக்குங்க. இந்த டேட்டா வச்சுட்டு என்ன சார் பண்ணலாம்? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு புக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சார். நீங்கள் ஒரு மேன் பவர் ஏஜென்சி, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், நீங்கள் வந்து யாருக்கு மேன் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடையாக ஆஃபீஸாக எப்போ ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி ஓகே. இப்போ அவங்க வந்து மேன் பவர் வேணுங்கிற அளவு வச்சுருப்பாங்க. ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு மேன் பவர் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அதில் போயிட்டு தமிழ்நாடுல இன்னைக்கு யாரெல்லாம் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த யாரெல்லாம் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரைட்டா? இது வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ். இது வந்து ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ். ரைட்டா? இது லார்ஜ் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸை வச்சுட்டு நீங்கள் அனலிசிஸ் பண்ணலாம். எக்ஸல் ஷீட்டு கற்றுக்கலாம், வேர்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் அனலிசிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு. அதனால் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து பாருங்கள். இதுலேயே நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 30 நாளில் க்ளோஸ் பண்ண கம்பெனிஸ்லாம் எது, நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதில் ஃபைல் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வேணும்னா எந்த கம்பெனி பற்றி பார்க்கணுன்னாக்கா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க டேலி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது என்னோட யூடியூப் சேனல். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். பை.